தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜிரோதாவில் எப்படி நம்ம ஏபிஐ கீ அப்ளை பண்ணி வாங்குறது, வாங்கின ஏபிஐ கீயை அல்கோ டெஸ்ட்டில் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம அல்கோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அல்கோ ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை அல்கோ ட்ரேடிங் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அல்கோ டெஸ்ட்டில் வந்து சைன் அப் பண்ணணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அல்கோடெஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே சைன் அப் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ரெஃபரல் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் OPQKTN அப்படிங்கிற நம்மளோட கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் கோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் சைன் அப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சைன் அப் முடிஞ்சதுக்கப்புறம் லாகினை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்க. லாகின் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெல்கம் டு உங்களோட நேம். என்னோட நேம் தினேஷ் அப்படிங்கிறதுனால தினேஷ் அப்படின்னு இங்கே ஷோ ஆகுது. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் கீழே மார்ஜின் கால்குலேட்டர், எக்ஸ்ப்ளோர், அல்கோடெஸ்ட், புரோக்கர் செட்டப் அப்படின்னு 4வது ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி அல்கோடெஸ்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த அல்கோடெஸ்ட்டில் நீங்கள் பேக் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது உங்களோட புரோக்கரை இங்கே அல்கோடெஸ்ட்டோட கனெக்ட் பண்ணி லைவ் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, இதில் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளோட யூடியூப்பில் நீங்கள் பார்த்த அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து ஆட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்கே கீழே சேவ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல சேவ் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணணும். இப்போ இதில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புரோக்கர் அக்கௌண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு 4வது ஆப்ஷனாக புரோக்கர் செட்டப் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே நம்ம ஜிரோதாவை தான் நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷனாக ஜிரோதா அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதில் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிரோதாவில் TOTP அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செட்டப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அல்கோடெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணால் அந்த இடத்துல காப்பீடு டு கிளிப் போர்டுன்னு வருது இல்லையா, இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்மக்கிட்ட ஏபிஐ கீ, ஏபிஐ சீக்ரெட் அப்படின்னு 2 இது நம்மக்கிட்ட கேட்டிருப்பாங்க. இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் ஜிரோதா அக்கௌண்ட்டை அல்கோடெஸ்ட்டோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஏபிஐ கீ, ஏபிஐ சீக்ரெட் எப்படி ஜிரோதா கிட்டேருந்து நம்ம வாங்குறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். developers.kite.trade அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சைன் அப்பில் போயிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ், இப்போ நீங்கள் ஜிரோதாவில் என்ன இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே உங்களோட நேம் கேட்பாங்க. உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். புதுசாக வந்து இந்த கைட் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு பிடிச்ச பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ரிப்பீட் பாஸ்வேர்டு போடுங்க. உங்களோட மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த வீடியோ தமிழ்நாட்டில் உள்ளவங்க பார்ப்பீங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஜிரோதா கிட்டேருந்து ஏபிஐ கீயும் ஏபிஐ சீக்ரெட்டும் நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஜிரோதாவில் ஏபிஐ கீ வாங்கணும் அப்படின்னா மந்த்லி 2000 ருபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அக்ரி த அபோவ் த டேர்ம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கைட் கனெக்ட் வந்து டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும். இந்த பேஜ் வந்தோடனே ஒரு தனி டேப்பில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜிரோதா kite.zerodha.com உள்ளே போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜிரோதா கைட் டிமேட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி இன்னொரு டேப்பில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஏன் நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கைட் கனெக்டையும் இந்த ஜிரோதா கைட் டிமேட் அக்கௌண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக தான் ஒரு டேப்பில் நீங்கள் புதுசாக இந்த மாதிரி வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பழையபடி ஜிரோதா கைட்டுக்கு போயிடுவோம். இங்கே கைட்டுக்கு உள்ளே போயிட்டு மேலே பில்லிங்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் யூஸிங் கைட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கைட்டு டிமேட் அக்கௌண்ட்டும் கனெக்ட் ஆயிரும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனாக மை ஆப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை போயிட்டு கிரியேட் நியூ ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆப் நேம் அப்படின்னு இருக்கும், அதில் அல்கோடெஸ்ட் நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ, அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட நேம் டைப் பண்ணுங்கள். நான் அல்கோடெஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால அல்கோடெஸ்ட்டை நான் டைப் பண்ணிட்டேன். அடுத்து ஜீரோதா கிளைண்ட் ஐடி. இப்போ உங்களுக்குன்னு ஜீரோதா யூசர் ஐடி இருக்கும் இல்லையா, அந்த யூசர் ஐடியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷனாக. மூணாவது ஆப் ஐகான். நீங்கள் ஏதாவது உங்களோட ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லைனா ஒவ்வொரு அல்கோ பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ஐகான் இருக்கும், அதை வைக்கிறாந்தா வைக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ரீடைரக்ட் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல நம்ம அல்கோடெஸ்ட்டில் ஒரு யூஆர்எல் காப்பி பண்ணோம் தெரியுமா, அந்த யூஆர்எல் கொண்டாந்து இங்கே காப்பி பண்ணுங்கள், இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் பேக் யூஆர்எல்லையும் நம்ம அல்கோடெஸ்ட்டில் காப்பி பண்ண அந்த யூஆர்எல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ ஐ எம் ஏ ட்ரேடர் அப்படின்னு சும்மா எழுதிட்டு கீழே கிரியேட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கிரியேட் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அதில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்போ நமக்குன்னு ஒரு ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் ஆச்சு. இந்த ஏபிஐ கீன்னு இருக்கு இல்லையா, இப்போ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடு கீழே ஏபிஐ கீ இருக்கும், அதை காப்பி பண்ணிடுங்க. ஓகேங்களா. அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐ சீக்ரெட் அப்படின்னு இருக்கும், ஷோ ஏபிஐ சீக்ரெட், அது ரெண்டையும் காப்பி பண்ணிடுங்க. இதை காப்பி பண்ணதை அடுத்து நம்ம எங்கே போய் அதை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அல்கோ டெஸ்ட்டில் அந்த ரெண்டு ஆப்ஷன் கேட்டது இல்லையா, ஏபிஐக்கு ஏபிஐ சீக்ரெட்னு கேட்டுச்சு இல்லையா, அது ரெண்டையும் கிளிக் அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்டும் அல்கோடெஸ்ட்டும் கனெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம அல்கோடெஸ்ட்டில் ஸ்ட்ராட்டஜி செட்டப் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகேங்களா. இதில் எனக்கு ஆல்ரெடி கிரெடிட்ஸ் இருக்குது. இன்கேஸ் கிரெடிட்ஸ் இல்லை அப்படின்னா ஆட் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் கிரெடிட்ஸை வந்து பை பண்ணிக்கங்க. ஓகேங்களா. லைவ் எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு 100 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளானை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த கிரெடிட்ஸை வந்து பை பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட்ஸை வந்து பை பண்ணதுக்கப்புறம் திரும்ப மை ப்ரொஃபைலில் போங்க. மை ப்ரொஃபைலில் போனதுக்கப்புறம் கீழே எக்ஸிக்யூஷன் பிளான் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிரெடிட்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இங்கே மேலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. லைவ் எக்ஸிக்யூஷனுக்கு 100 கிரெடிட்ஸு, பேப்பர் எக்ஸிக்யூஷனுக்கு 50 கிரெடிட்ஸ். இப்போ நீங்கள் எத்தனை ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா லைவ் எக்ஸிக்யூஷன் 1 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 100 அப்படின்னு வந்துடும். நீங்கள் 2 போட்டிங்கன்னா 200 அப்படின்னு வந்துடும். கீழே கிளிக் பண்ணி எனபிள் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை லைவ்க்கு கொண்டு போகிறோம். மேலே லைவ் ட்ரேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி சேவ் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஷோ ஆகும். அதில் எந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து லைவ் கொண்டு போகிறீங்களோ, அதை அல்கோ ரன் பண்ண போகிறீங்களோ அதை ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும். இதில் குவான்டிட்டி மல்டிப்ளேயரில் எத்தனை லாட்டு நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களோ, உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே லாட் போட்டுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாட் போட்டுக்கிறேன். இங்கே ப்ராடக்ட் டைப்பில் நார்மலாக இல்லை எம்ஏஎஸ்ஸா, அதாவது இன்ட்ராடேவா இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். மோஸ்ட்லி நீங்கள் இன்ட்ராடேவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து டிஜிஎஸ்எல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும், அது ட்ரேடர் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. டிலே என்ட்ரி பை செகண்ட், அதாவது ஒரு ஆர்டருக்கும் இன்னொரு ஆர்டருக்கும் எவ்வளோ என்ட்ரி செகண்ட் வேணும், நம்ம 0வே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஆர்டர் டைப். இங்கே நான் லிமிட் அப்படின்னு இருக்கு. இந்த லிமிட்டாக இல்லை வந்து எம்ஏஎஸ்ஸா மார்க்கெட் ஆர்டரா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரன் பண்ணுறீங்க, டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் ஆர்டரில் போடணுமா இல்லை லிமிட் ஆர்டரில் போடுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த க்ளோசஸ்ட் ப்ரீமியம் அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பஃபர் டைப் வந்து பாயிண்ட்ஸ், ட்ரிகர் இதெல்லாம் 000 இருக்கட்டும். லிமிட் பஃபர் வந்து 3ல் இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜியோட செட்டிங்ஸ். இப்போ நம்ம லைவ்க்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ். ஒன்ஸ் இது எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கும். ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி லைவுக்கு போகிறதுக்கு தயாராகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோதா கிட்டேருந்து ஏபிஐ கீ வாங்கினோம். அதுக்கப்புறம் அல்கோடெஸ்ட்டில் கிரெடிட்ஸ் வாங்கினோம். கிரெடிட்ஸ் வாங்கிட்டு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியை லைவுக்கு கொண்டு போகிறோமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணி இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஆக்டிவேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி லைவுக்கு போயிடும். ஸோ ஒன்ஸ் இந்த லைவுக்கு போன ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும் அப்படின்னா லைவ் ட்ரேட் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து லைவில் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நீங்கள் இங்கேருந்தும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கேயும் நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.